மயிலாடுதுறையில் நடைபெற்ற திமுக மாவட்ட கமிட்டி கூட்டத்தில் திமுக நிர்வாகிகள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த விரிவான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணகுமாரிடம் கேட்கலாம். கிருஷ்ணகுமார், மோதலுக்கு என்ன காரணம்? அபிநயா, மயிலாடுதுறையில் திமுக மாவட்ட கமிட்டி கூட்டமானது இன்று மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எம்எல்ஏ பன்னீர்செல்வம், திமுக நிர்வாகி குத்தாலம் கல்யாணம் உள்ளிட்ட திமுக மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கழக நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்றார்கள். திமுகவில் கடந்த சில மாதங்களாகவே மாவட்ட செயலாளருக்கு எதிரான மனநிலை நிலவி வரும் நிலையில் உட்கட்சி பூசலானது நிலவி வருகிறது. இதன் காரணமாக இந்த கூட்டத்தில் வெளிநபர்கள் யாருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. இந்நிலையில் கூட்டத்தில் தொடங்கி சிறிது நேரத்தில் இந்த கூட்டத்தில் அரசு பணிகளுக்கான கான்ட்ராக்டை திமுக நிர்வாகிகளுக்கு அல்லாமல் வெளிநபர்களுக்கு கொடுப்பதாக திமுக நிர்வாகிகள் ஒருவருக்கு குற்றம் சாட்டினர். இந்த குற்றச்சாட்டு சற்று நேரத்தில் வாக்குவாதமாக மாறி ஒருவருக்கு ஒருவர் மோதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அங்கிருந்த நாற்காலிகளையும் அடித்து நிர்வாகிகள் உடைத்துள்ளார்கள். இந்த பிரச்சனையை தீவிரம் பண்ணதை தொடர்ந்து கூட்டத்துக்கு தொடர்பு இல்லாத திமுக உறுப்பினர்கள் சிலரும் கூறப்படுகிறது. பிரச்சனையின் தீவிரத்தை உணர்ந்த போலீசார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தார். ஆனால் அதற்கும் பிரச்சனையின் தீவிரம் சற்று குறைந்ததன் காரணமாக அங்கிருந்த நிர்வாகிகள் அனைவரும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். இந்த பிரச்சனையின் காரணமாக திமுக நிர்வாகிகளுக்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார்.